அனைவருக்கும் வணக்கம். முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. SSCGD-க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 39,481 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1,176 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,061 வேக்கண்ட், பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 115 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிஃபிகேஷன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனில் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு போய் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸோ தனியாக போய் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் சரி, மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் போர்டாக இருந்தாலும் சரி, ICS எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஓகேங்களா? எதுக்குள்ள அப்படின்னா வந்து 1/1/2025க்குள்ள நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன அப்படின்னா வந்து எலிஜிபிள், இந்த போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து BMI இப்போ வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா BMI செக் பண்ணுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஹைட் மட்டும் இருப்பாங்க, சிலர் வெயிட் இருக்க மாட்டாங்க. சிலர் ஹைட் இருப்பாங்க ஆனால் ஓவர் வெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே கூடாது. இப்போ பிரச்சனை இல்லை, எக்ஸாம் எழுதும்போது பிரச்சனை இல்லை. BMI அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் அப்போ தான் பிரச்சனை, அப்போ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் BMI வந்து செக் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இல்லை குறைவாக இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஸோ மெடிக்கல் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை க்யூர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஓகே எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? ஸோ அன்ரிசர்வ்டு, அதாவது OC காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா UR அப்படின்னு சொல்லுவாங்க. OBC அப்படின்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா BC MBC BCM எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா OBC அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா வந்து ஸோ உயர்ந்த குடிமக்கள். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து BC MBC BCMல வராதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதில் வருவாங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அவங்கள ஏழையாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மற்றவங்க கம்யூனிட்டியெல்லாம் இருக்காங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எது வருவாங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து SC, இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னா வந்து 170 சென்டிமீட்டர். 170 சென்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி ST, மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, ஷெட்யூல் ட்ரைப், அவங்களுக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்கு. செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர். இதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எவ்வளோ சென்டிமீட்டர் வரணும்னா 5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கணும். அப்போ 85 வரணும். ஓகேவா? இந்த 80 அப்படின்றது வந்து யாருக்கு அப்படின்னா வந்து அன்ரிசர்வ் கேண்டிடேட்க்கு, OBCக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு, SCக்கு. ஓகேவா? இதே STக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 76 சென்டிமீட்டர். எக்ஸ்பேண்ட் பண்ணால் எவ்வளோ சென்டிமீட்டர் வரணும் அப்படின்னா வந்து 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். எவ்வளோ சென்டிமீட்டர் வரணும்? 5 சென்டிமீட்டர் வரணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கான ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன். இதே ஃபீமேலுக்கான ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா வந்து ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து UR OBC எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் SCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 187 சென்டிமீட்டர். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணி தான் போதுமானது. ஜஸ்ட் 10th, அவங்க பர்சன்டேஜ் எல்லாம் கூட கேட்கவே இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனில் மேல் ஃபீமேல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு இந்த இது இருந்தால் போதுமானது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ஏஜ் லிமிட் என்ன சார், ஏஜ் லிமிட் என்ன சார், எந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ UR எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அன்ரிசர்வ்டு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18 to 23 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணணும். 18 வயசுலேருந்து 23 வயசு இருக்குன்னா 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 18 ரன்னிங் கிடையாது, 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். புரியுதுங்களா? 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 23க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? UR அப்படின்னா 2/1/2002க்கு அப்புறமா பிறந்திருக்கணும். 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இதுக்கு அடுத்து ஒரு நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிறந்ததுனாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி பிறந்ததுனால நீங்கள் என்ன கிடையாது அப்படின்னா வந்து எலிஜிபிள் கிடையாது. இந்த டேட்டுக்கு அடுத்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் என்னன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகேவா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் தான் இருக்குது. ஓகேவா? 2/1/2002க்கு அடுத்து பிறந்திருக்கணும். 1/1/2007க்கு முன்னாடி வந்து தான் பிறந்திருக்கணும். நெக்ஸ்ட் OBC அப்படின்னா நம்ம ஊரில் MBC BC BCM சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு OBC சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? இ-சேவை மையத்தில் போயிட்டு OBC சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு OBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க.
3 வருஷம் அப்படின்னும் போது 18 இருந்து 26 நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். 2/1/1999 அடுத்து பிறந்திருக்கணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2007 முன்னாடி பிறந்திருக்கணும். யாருன்னா ஓபிசி. நம்ம ஊர்ல யாரு? பிசி, எம்பிசி, பிசிஎம் அப்படின்றவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்டி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எத்தனை வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு? 5 வருஷம். 18 இருந்து 28 எழுதலாம். 2/1/1997 அடுத்து பிறந்திருக்கணும். 1/1/2007 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் 3 கிளைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா SSGDக்கான பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் வந்து படிச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எந்த பிரான்ச்சில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ படிங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. வெற்றி உங்களுக்கு தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.